டிவிகே விஜய் ஆச்சு இன்னும் 3 மாதமா 6 மாதமா 1 வருஷமா 3 வருஷமா இல்லை 5 வருஷம் ஃபுல்லாக போகுமா அப்படின்னு ஒரு சர்ச்சை போய்கிட்டே இருக்குது. ஏன்னா ஏடிஎம்கே மேடையிலையும் பேசுகிறாங்க, டிஎம்கே மேடையிலையும் பேசுகிறாங்க, இந்த ஆட்சி நீண்ட நாள் தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு. இதோட பெரிய விஷயம் என்னென்னா டிவிகேலேருந்தே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நடக்கிறது டிவிகே ஆட்சி தான், ஆனால் டிவிகே ஆட்சியில் உள்ள எம்எல்ஏக்களே சொல்கிறாங்க எங்களை மிரட்டுறாங்க, பணம் கொடுக்குறதா வந்து பேரம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி டிவிகே எம்எல்ஏக்களே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதில் கைது செய்யப்பட்டவங்க யாருன்னு பார்த்தோன்னா நேரடியாக வந்து திமுக காரங்களா இல்லை, அதிமுக காரங்களா இல்லை, ஆனால் அந்த திமுக சம்மந்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது விசாரணையில் இருக்குது. இப்போது இந்த டிஎம்கேக்கு என்ன அப்படின்னா எப்படி நம்ம இந்த ஆட்சியை விட்டோம் அப்படிங்கிறது ஒரு புரியாத புதிராக இருக்குது. ஏன்னா ஏடிஎம்கே கூட அவங்க சில காரணங்கள் சொல்கிறாங்க. பிஜேபி கூட்டணியை வந்து மக்கள் ஏற்றுக்கல. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் பிஜேபி கூட்டணியில் எந்த கட்சியுமே ஆட்சிக்கு வந்ததில்லை. இருந்தாலும் நம்ம 75 சீட்டு பிடித்தோம். அப்படி இருந்தும் சில கட்சியிலேருந்து விலகி போனவங்க, செங்கோட்டையன், ஓபிஎஸ் இவங்கெல்லாம் விலகி போயிட்டாங்க. சசிகலா தனியாக இருந்தாங்க. உட்கட்சி பிரச்சனைகள் நிறைய இருந்துச்சு. ஜெயலலிதா அவங்க இல்லாததுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய ஆளுமையாக கொண்டு வரதுக்கு கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதிமுக சில காரணங்கள் சொல்கிறாங்க. திமுகவுக்கு வந்து இன்னும் புரியாத புதிராக தான் இருக்குது. ஏன்னா ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாலே வந்து இந்த ஆட்சி தொடரும், 200க்கு மேலே, அது 200 ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. கூட்டணி கட்சிகளும் நம்பினாங்க. இடையில திருமாவளவன் அவர்கள் கூட வந்து காட்டுமன்னார் கோயிலில் நான் போட்டி போட போகிறேன், மாநில அரசியலுக்கு வர போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அப்போ ஒரு கூட்டணி அமைச்சரவைக்கான அடி போடுறாரு, துணை முதலமைச்சராக வர்றதுக்கு பேசுகிறாரு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு சர்ச்சைகள் போய்கிட்டு இருந்தால் கூட திமுக தான் ஆட்சிக்கு வரும், டிவிக்கு வந்து ஒரு 20-30 சீட்டு பிடிப்பாங்க, ஏடிஎம்கே எதிர்கட்சியாக வரும் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் டிவிக்கு 40 சீட்டு வரும், 50 சீட்டு வரும்லாம் சொன்னாங்க. ஆனால் டிவிக்கு ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. ஆட்சியை பிடிச்சி ஒரு கூட்டணி அமைச்சரவை அமைச்சு தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் முதன்முறையாக கூட்டணி அமைச்சரவை அப்படிங்கிறத கொண்டு வந்து ஒரு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த டைமில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது திமுகவில் தனித்தனியாக கமிட்டி போட்டிருக்கிறாங்க. ஆட்சியில் இருக்கும்போது ஏதாவது பிரச்சனைகள் நடந்தால் தனித்தனியாக கமிட்டி போடுவாங்க. அதே மாதிரி ஆய்வுக்குழு அமைச்சிருக்கிறாங்க, தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி. அதில் வந்து சில நிர்வாகிகள் போட்டு அந்த நிர்வாகிகள் வந்து ஒவ்வொரு மாவட்டமாக போய் ஆய்வெல்லாம் பண்ணி தேர்தல் வேலைகளில் என்ன பிரச்சனை, வேட்பாளர் அவங்களுக்கான ஒத்துழைப்பு கட்சிகள் சரியாக கொடுக்கலையா, கூட்டணி கட்சிகள் என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி நிறைய புகார்கள் எல்லாம் அவங்க சேகரிச்சிருக்கிறாங்க. சேகரித்து அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் லெவல்லையும் ஒரு கமிட்டி போட்டாங்க. ஸ்டேட் லெவல்லையும் கமிட்டி போட்டு கொஞ்சம் நடுநிலையான ஆட்கள், எல்லா காஸ்ட்லேயும் இருக்கிற மாதிரி, எல்லா மண்டலத்துலேயும் இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் போட்டிருக்கிறாங்க. இந்த ரிப்போர்ட் வந்த உடனே அடுத்த கட்டமாக மாநில அளவுலையும் மாவட்ட அளவுலையும் நிர்வாகிகள் மாற்றம் இருக்கும், ஒன்றிய செயலாளர் அளவு கூட மாற்றங்கள் இருக்கும். ஏன்னா டிஎம்கே அப்படிங்கிறது கிளை செயலாளர் தேர்தல் நடக்கும், அதுக்கப்புறம் ஒன்றிய செயலாளர் தேர்தல் நடக்கும். அந்த ஒன்றிய செயலாளர்கள் தேர்ந்து மாவட்ட செயலாளர் தேர்வு செய்வாங்க. திமுகவோட கட்டமைப்பு இப்படி இருந்தால் கூட மாநிலத்திலேருந்து இவர் தான் மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா யாரும் எதிர்த்து போட்டி போட மாட்டாங்க. அப்படியே போட்டி போட்டாலும் சரி, மேலிடத்து ஆதரவு யாருக்கு இருக்கோ அவங்க மாவட்ட செயலாளர் அப்படின்னு தான் இருக்கும். பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்காது. ஆனால் இப்போ வந்து இந்த மாவட்ட செயலாளர் நியமனம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்து முன்னாலே வர ஆரம்பிச்சிருச்சு. இளைஞர்களுக்கு அதிகமாக வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா உதயநிதி முதலே சொல்லிகிட்டு இருந்தார் 60 இளைஞர்களுக்கு வந்து இந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் 60 இளைஞர்கள் யாராக இருந்தாங்கன்னா வாரிசுகள் ஒரு சிலராக இருந்துட்டாங்க. இளைஞரணியில் கொஞ்சம் பேருக்கு வாய்ப்பு கிடைச்சது, அதுவும் மாவட்ட செயலாளர் அல்லது அமைச்சர்களுக்கு நெருக்கமாக இருந்தவங்க அப்படிங்கிற ஆளு தான் அவங்க வந்து வேட்பாளராக வந்தாங்க. அப்போது இளைஞர்களாக வந்து புதுசாக பெரிய அளவில் வரல, அதுவும் ஒரு சர்ச்சாகவே இருந்தது. அப்புறம் மாவட்ட செயலாளர் பொறுப்பும் இளைஞர்களுக்கு அதிகமாக கொடுக்கணும், அதே மாதிரி எல்லா கம்யூனிட்டிக்கும் கலந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து விஜய் அமைச்சரவையில் பார்த்திங்கன்னா எல்லா ஜாதிக்குமான பிரதிநிதித்துவம், இஸ்லாமியர், கிறிஸ்தவர், சிறுபான்மையினர், அது மாதிரி எல்லா தரப்புக்குமான ஒரு பிரதிநிதித்துவம் இருக்குது. அப்போ அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை வந்து திமுகவில் கொடுக்கணும். திமுகவில் மாவட்ட செயலாளர்கள் நியமனம் வந்து பரவலாக எல்லா தரப்புக்கும் இருக்கணும், ஒரே தரப்புக்கு இருந்துடாமல் எல்லாருக்கும் பரவலாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து திமுகவில் இப்போது ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் பார்த்திங்கன்னா ஒருத்தர் கூட பெண் எம்எல்ஏ கிடையாது. என்ன சமூக நீதிக்காக இவ்வளோ காலம் நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம், இவ்வளோ பெண் உரிமை இதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், நம்மகிட்ட இருந்து சட்டசபைக்கு ஒரு பெண் எம்எல்ஏ கூட போகலையே அப்படிங்கிற வருத்தம் வந்து திமுக தலைமைக்கிட்ட இருக்குது. ஏன்னா ஏடிஎம்கேல பார்த்திங்கன்னா பெண் எம்எல்ஏக்கள்லாம் உள்ளே இருக்கிறாங்க. ஏன் புதுசாக அந்த லீமாரோஸ் அவங்க கூட ஜெயிச்சு போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது டிஎம்கேலேருந்து ஒரு பெண் எம்எல்ஏ கூட ஜெயிக்கலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. பெண்களை வந்து மாவட்ட செயலாளராக கொண்டு வரணும், அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் இருக்கணும் அப்படின்னு அந்த விஷயங்களும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போது டிவிக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டியல் சமூகத்துக்கு வந்து 8 அமைச்சர்கள் கொடுத்துருக்காங்க.
அது ஒரே சமூகத்தில் 6 அமைச்சர்கள் அப்படின்னா கூட அந்த 8 அமைச்சர்கள் அப்படிங்கிறது ஒரு புதிய விஷயமாக பார்க்கப்படுது. ஆனால் டிஎம்கேல அப்படியான சம்பவங்களுக்கு கிடையாது. டிஎம்கேல பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்களில் ஒரு சில இருந்தால் கூட தென் மாவட்டங்களில் அமைச்சர்களே இருக்க மாட்டாங்க. அப்போது எல்லா கொங்கு மண்டலம் சரி, வட மாவட்டங்களும் சரி, தென் மாவட்டங்களும் சரி, பட்டியல் சமூகத்துக்கும் மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற பேச்சு வந்து டிஎம்கேல வந்திருக்குது. மாநில அளவுலையும் மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ மாநில அளவில் பார்த்தோம்னா துரைமுருகன் பொதுச் செயலாளர் அவர் வந்து இந்த பதவியை வந்து விட்டுறேன், நான் வேற ஒருத்தர் கொடுங்க, இளைஞர்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி துரைமுருகன் சொல்கிறாரு. ஆனால் துரைமுருகன் இடத்த பிடிக்கிறதுக்கு கனிமொழி போட்டியில் இருக்காங்க, டிஆர் பாலு போட்டியில் இருக்கார், ஏவா வேலு போட்டியில் இருக்கார். இந்த 3 பேரில் யார் வரப்போகிறா அல்லது ஆராசா வருவாரா, இந்த மாதிரியான பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்குது. இப்போ மாநில அந்த பொதுச் செயலாளர் பொறுப்பு ஒருத்தர் கொடுத்தனா பொருளாளர் பொறுப்பு மாற்றம் இருக்கணும். இப்போ பொருளாளர் வந்து யார்? இது இந்த பொருளாளர் அல்லது பொதுச் செயலாளர் ரெண்டில் ஒருத்தர் இளைஞராக இருக்கணும், அவங்க 40 வயசுக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இளைஞர் அப்படின்னா டிஆர்பி ராஜாவோ, அன்பில் மகேஷோ, உதயநிதி ஸ்டாலினோ அப்படி இல்லாமல் புதுசாக ஒருத்தரை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு கோரிக்கையும் இளைஞர்கள் மத்தியில் இருக்குது. ஏன்னா இப்போ ஜென்சி அப்படிங்கிறத வச்சுட்டு டிஎம்கே வந்து நிறைய மேடைகள் போட்டு பேசுகிறாங்க, வைக்கிறாங்க, எல்லாமே பார்க்குறோம். ஆனால் அந்த ஜென்சியில் வந்து ஆடியன்ஸ் யாராக இருக்கிறாங்கன்னா பெரும்பாலும் வயசானவங்களாக இருக்கிறாங்க, 40 வயசுக்கு மேலே உள்ளவங்களாக இருக்கிறாங்க. அப்போ அந்த இளைஞர்களை ஈர்க்கிறதுக்கு, ஏன்னா ஜெயலலிதா வந்து ஏடிஎம்கேல இருக்கும்போது இளைஞர்கள் இந்த கட்சியில் இல்லை அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வருது. வந்தவொடனே தான் இளம்பெண்கள் பாசறை, இளைஞர் பாசறை, இளைஞர் இளம்பெண்கள் பாசறையை வந்து உருவாக்குறாங்க. உருவாக்கி அந்த காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தவங்க, +2 முடித்தவங்க, இவங்களெல்லாம் உடனே கட்சியில் சேர்த்து அவங்களுக்கு பொறுப்பெல்லாம் கொடுக்குறாங்க. ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, வட்ட பொறுப்பு. அந்த கட்சி பொறுப்பை வச்சு அவங்க என்ன செய்கிறாங்க செய்யாது அது ரெண்டாவது. ஆனால் அவனுக்கும் வந்து நானும் கட்சிக்காரன் அப்படின்னு கட்சிக்கு பதவி கிடைக்குது. அப்படியான ஒரு வாய்ப்பை வந்து இளைஞர்களுக்கு கொடுக்கணும். இப்போ இளைஞர் அணி, மாணவர் அணி அப்படின்னு சொன்னோன்னா திமுகவில் வந்து மாநில பொறுப்பில் இருந்தாலும் சரி, மாவட்ட பொறுப்பில் இருந்தாலும் சரி, அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டோ அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க காலேஜ் முடித்து ஒரு 40 வயசு 50 வயசு அப்படி உள்ளவங்க தான் அந்த இளைஞர் அணியிலேயே மாணவர் அணியிலே இருக்காங்க. அப்படி இல்லாமல் குறைஞ்ச வயசில் உள்ளவங்களுக்கு கிளையில் இருந்து மாவட்டம் வரைக்கும் அவங்களுக்கான பொறுப்பை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவையும் வந்து டிஎம்கே எடுத்துருக்கிறாங்க. இந்த கமிட்டி எப்படிப்பட்ட தீர்மானங்களை கொடுக்க போகிறாங்க, பரிந்துரைகளை செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட முன் முடிவுகள் சில வந்து எடுத்து வச்சுருக்கிறாங்க. பொதுவாக வந்து எல்லா மாவட்டத்திலையும் வந்து அந்த குடும்பங்கள் அப்படிங்கிற பேச்சு வந்துடக்கூடாது. அது இல்லாமல் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த டிஎம்கேவுடைய மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்க போகுது. இப்போ 3 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர், 4 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிலாம் இருக்கிறாங்க. அப்படிலாம் இல்லாமல் 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற இதை கொண்டு வர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 தொகுதி தோந்துருச்சுன்னா அந்த மாவட்ட செயலாளர் வந்து நீங்கள் விலகிக்கோங்க, ஓய்வு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா மாநில பொறுப்பில் இருந்து ஏடிஎம்கே அமைப்பு செயலாளர் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருப்பாங்க. அந்த அமைப்பு செயலாளர் வந்து கௌரவ பதவி தான். அவங்க வந்து கட்சியினுடைய உயர்மட்ட குழு கூட்டம், செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்கலாமே தவிர டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஆனால் ஒரு கௌரவ போஸ்டிங்காக இருப்பாங்க அந்த அமைப்பு செயலாளர் அப்படிங்கிறவங்க. அப்படியான ஒரு பதவியை உருவாக்கி இவங்களை உட்கார வச்சுட்டு மாவட்ட செயலாளர்களாக யங்ஸ்டர்ஸை கொண்டு வரணும் அப்படிங்கிற பேச்சும் இருக்குது. அப்புறம் தேர்தலுக்கு முன்னால் மண்டல செயலாளர் பொறுப்பு போட்டிருந்தாங்க. கனிமொழி எம்பி, அப்போ அமைச்சராக இருந்த சக்கரபாணி, எம்ஆர்கே பன்னீர்செல்வம், அப்புறம் எம்பி ஆர் ஆசா, கேஎன் நேரு, இவங்களெல்லாம் பொறுப்பில் போட்டுருந்தாங்க. இந்த மண்டல செயலாளர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, ஏன் தோல்விக்கு இவங்க வந்து பொறுப்பேற்றுக்கிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பேச்சு வருது. ஏன்னா நிறைய மண்டல செயலாளர்கள் தலையீடு இருந்திருக்குது வேட்பாளர் தேர்வு பண்ணுறதில்ல. அதேமாதிரி மாவட்ட செயலாளர்களுடைய ஆதிக்கம் ரொம்பவே இருந்தது. அவங்க தேர்வு பண்ண வேட்பாளர்கள்லாம் நிறைய விட்டுக்கிட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட்டும் வந்து வந்திருக்குது. அப்போ அந்த மாவட்ட செயலாளர்கள், மண்டல செயலாளர்கள் அவங்க மேலே என்ன நடவடிக்கை இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேச்சும் வந்து இருக்குது. அது வந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் இருக்கிறோம். அப்புறம் ஐடி விங்கு, பெண் நிறுவனம், இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் என்ன செஞ்சாங்க? இப்போ ரீல்ஸ் போட்டு டிவிக்கு ஜெயிச்சிட்டான், ஓகே. இந்த நிறுவனங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க தேர்தலுக்கு முன்னால், தேர்தலுக்கு நடக்கும்போது என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? மக்களை வந்து கணிக்க தவறிட்டாங்களா, இல்லை மக்கள்கிட்ட அரசு திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கலையா, மக்கள் மனநிலை அறிஞ்சு என்ன முடிவெடுத்தாங்க அப்படிங்கிற இது வந்து கடுமையாக போய்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்களே வந்து கட்சியோட தலைமை அலுவலகத்தில் உடன்பிறப்பே வா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடத்தினார். அதாவது 1-to-1 சந்திப்பு, கட்சி தலைவரை வந்து அடிமட்ட தொண்டர் நேரடியாக சந்திக்கிறது. அதில் பாக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, ஒரு பெட்டி வச்சு கட்சியில் என்ன திட்டங்கள் கொண்டு வரணும், சீர்திருத்தம் செய்யணும், நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் பரிந்துரைகள் அப்படிங்கிற பாக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த உடன்பிறப்பே வா கூட்டத்தில் கூட இருந்த அந்த ஸ்டாலின் அவங்க கூட இருந்த 2-3 பேர் இதை இவங்களை வந்து பேச விடாமல் தடுத்தாங்க, அல்லது சொன்னதை வந்து மாற்று கருத்து சொன்னாங்க அப்படின்லாம்
சர்ச்சைகள் வந்துச்சு. அப்போது அந்த உடன்பிறப்பை நிகழ்ச்சி நடத்தினதுக்கு அப்புறமும் இப்படி ஒரு தோல்வியை சந்திச்சிட்டோமே, அப்போது இந்த ஆட்சி பறிபோனதுக்கு நம்ம முழுமையாக தொண்டர்கள் வந்து முழுமையாக பேசலையா, அல்லது அவங்க பேசுகிறத தடுத்தது எது, அந்த பாக்ஸில் என்ன எழுதி போட்டாங்க, அதுக்கு ஏன் தீர்வு காணலை? இன்றைக்கி வந்து ஆலோசனையெல்லாம் வச்சுருக்குறோம், ஆலோசனை கூட்டம்லாம் போடுறோம். இப்பவும் ஒரு பரிந்துரை கடிதம் வருது. இந்த பரிந்துரைகள் வந்து முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படுமா, அல்லது இதுவும் வந்து ஃபார்மாலிட்டிக்காக நடந்துட்டு எப்போதும் போல் திமுக செயல்படுமா, அதிரடி நடவடிக்கைகள் இருக்குமா அப்படிங்கிற பேச்சு வந்து அறிவாலயத்தை சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது. எப்படியும் திமுகவில் வந்து மாவட்ட செயலாளர் மாற்றம், மாநில அளவில் பொறுப்புகள் மாற்றம் இருக்க போது, இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு, பட்டியல் சமூகத்துக்கு, இஸ்லாமியர்களுக்கு அதிக பங்கு இருக்கிற மாதிரி திட்டங்களை வந்து கொண்டு வரணும். குறிப்பாக கடலோர மீனவர்கள் வந்து பெரிய அளவில் உள்ளே வரவே மாட்டாங்க. கடைசி நேரத்தில் தான் கான்ஸ்டைன் ரவீந்திரன் அவங்களுக்கு வந்து எம்பி பதவி கொடுத்து அதை சரிப்படுத்தலாம் அப்படின்னு நினச்சாங்க, ஆனால் நடக்கலை. அப்போது இந்த மாதிரி புறக்கணிக்கப்படக்கூடிய அல்லது கண்டுகொள்ளப்படாத எல்லா தரப்பினருக்கும் அதிகாரத்தை பங்கிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து திமுக உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாவட்ட செயலாளர் மாற்றத்தில் எத்தனை பேர் மாற போகிறாங்க, புதுசாக எத்தனை பேர் வரப்போகிறாங்க, இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ பதவி பறிபோக போகுது, அல்லது அவங்களுடைய ஆளுகை அந்த வட்டம் வந்து சுருங்க போகுதா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே சீக்கிரத்தில் தெரிய வரும். ஸ்டாலின் வெளிநாட்டிலேருந்து வந்த உடனே இந்த நடவடிக்கைகள் இருக்கும். இந்த பரிந்துரையின் அடிப்படையில் திமுகவில் பெரிய அளவில் மாற்றங்கள் வரப்போகுது.